வயிற்றுக்கு போகும், 2 மூச்சுக்குழாய், இது நுரையீரலுக்கு போகும். 2 பாதைகளும் ஒரே இடத்துல தொடங்குறதால உடம்பு ஒரு சூப்பரான பாதுகாப்பு அமைப்பை வச்சிருக்கு. பின்னால தள்ளியவுடன் ஸ்வாலோவிங் ரிஃப்ளெக்ஸ் ஆரம்பமாகுது. அந்த நேரத்துல எபிக்ளாட்டிஸ் கீழே மடங்கி குரல் வளையின் நுழைவு வாயை மூடுது. அதே நேரத்துல விழுங்குறன்ற கணத்துல மூச்சு ஒரு கணம் தற்காலிகமா நிக்குது. இதனால தண்ணி பாதுகாப்பா உணவு குழாயில சென்று வயிற்றை அடையுது. ஆனா புரை ஏன் ஏறுது? நீங்க பேசிக்கிட்டே சில சமயம் ஒரு சொட்டு தண்ணி மூச்சு குழாயோட நுழைவு வாயை தொடுது. மூச்சு குழாயோட நுழைவு வாயில இருக்கக்கூடிய உணர்வு நரம்பு முடிவுகள் இது காத்தில்ல தண்ணி அப்படின்னு உடனே கண்டுபிடிக்கின்றன. அவை நரம்புகள் வழியா அந்த தகவலை வேகமா மூளைத்தண்டுக்கு அனுப்புகின்றன. மூளைத்தண்டு உடனடியா இருமல் ரிஃப்ளெக்ஸை தொடங்குது. குரல் நாண்கள் திடீர்னு திறக்குது. அதனால மிக வேகமா காத்து வெளியே பாய்ந்து மூச்சு குழாயோட நுழைவு வாயை தொட்ட தண்ணீர் துளிய வெளியே தள்ளுது. இதுதான் இருமல் ரிஃப்ளெக்ஸ். இந்த பாதுகாப்பு இல்லைன்னா தண்ணி காற்று பாதைக்குள்ள ஆழமா போய் நுரையீரலை பாதித்து சுவாச பிரச்சனையை ஏற்படுத்தலாம்.